சரி, மாடு ரொம்ப பிடிச்சிட்டு போலுக்குண்ணா. பிடிச்சிருக்குது. மடி கெப்பாசிட்டி பாருங்க, வேற இடத்துல 25 லிட்டர் கூட சொல்லி வித்து போடுவாங்க. நாம அவ்வளவு சொல்ல கிடையாது. இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய ரேட் 74. 2-3 நாள்ல கண்ணு இறங்கும். மாட்டோட கறவை திறன் பாத்தீங்கன்னா 2 நேரமும் காலையில 10 சாயங்காலம் 10 கறக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. மாட்டுக்கு வந்து கேரண்டி கட்டுறது இவர் ஒருத்தர் கட்டுறாரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனுடைய கைராசி இப்பதான் ஃபர்ஸ்ட் இது அண்ணன் கிட்ட தான் வாங்குறது. இவர்தான் உங்களுக்கு பிடிச்ச கைராசியான வியாபாரி. ஆமா, பைக்கெட்டு பாருங்க, முன்னாடி ஒரு பைக்கெட்டு பின்னாடி ஒரு பைக்கெட்டு விழுந்திருக்கு, நடுவில் ஒரு பைக்கெட்டு. அதனால இந்த மாடு வந்து கறவைக்கு ஏமாத்தாது. ஒரு 8, 9, 17 லிட்டர் கேரண்டி கொடுத்தலாம். இது வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி கடாசமா இருக்குது ஃபேஸ். அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளா பழகுன மாதிரி பழகுது. அவ்வளவு பேரு லட்சுமின்னு வச்சிருக்கோம். காம்பு வந்து பூக்காம்பு, அப்படியே கறக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். காம்பு பாருங்க, நல்லா 2 இன்ச்சு காம்பு. மிஷினுக்காகவும் கைக்காகவும் அடிக்கு ஒரு காம்பு. சந்தையில போனா நம்ம வந்து மாடு தரம் இல்லாத மாடு தான் வருது, ஏமாத்தி சொல்லி வித்துடுறாங்க. அதனால மாடு அங்க வாங்குறது. சந்தையில இப்படி வியாபாரிகள் ஏமாத்திருதான்னு சொல்றீங்களா? ஆமா, குணத்துக்கு பாருங்க, இந்த சைடு தங்க ரதம் மட்டும் ஆப்போசிட் சைடுல கை வச்சு கட்டுறேன். குணத்துக்கு தங்கமான குணம். பால் தர பாருங்க, ஆப்போசிட் பால் தர, அந்தாண்ட ஒரு பால் தர. உங்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க மாட்டு வியாபாரி ஹரி. நம்ம இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து நான் வந்து பேசுறேன். வாரந்தோறும் நம்ம பண்ணையில விற்பனை பதிவு பார்த்துட்டு வரோம். வாரந்தோறும் நம்ம பண்ணைக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வியாபாரம் இருக்கும். வேணுங்கிறவங்க டைரக்டா வாங்க. நம்ம ஆல்ரெடியே வந்து நம்ம இந்த பண்ணையில வந்து நிறைய பேர் புதுசா பண்ண வைக்க ஆர்வம் காட்டுறத வந்து நம்ம ஆல்ரெடியே வீடியோல வந்து சொல்லி தெளிவுபடுத்தியிருந்தோம். என் பேச்சை மதிச்சு நான் சொன்னதை ஏற்று ஒருத்தர் வந்து இன்ஜினியர் முடிச்சு ஐடி கம்பெனில வேலை செஞ்சவர் வந்து நீங்க நமக்கு போன் பண்ணி ஒரு பண்ணையில போய் வேலைக்கு சேர்ந்திருக்காப்புல. அவருக்கு நான் கொடுத்த அட்வைஸ், எனக்கு 20 மாடு எடுக்கணும்னு சொன்னாப்புல. அவருக்கு நான் கொடுத்த அட்வைஸ், ஃபர்ஸ்ட் வந்து தொழிலை கத்துக்கோங்க, கத்துக்கிட்டா அதுல வந்து 100% வெற்றி பெறலான்னு. அவரோட ப்ரொஃபஷனை விட்டுட்டு, அவர் சம்பாரிச்ச பணத்தை விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு மாட்டு பண்ணையில ஒரு தொழிலாளியா போய் வேலை செய்யறாரு. அதுல செய்யும் போது லாபங்கள் நஷ்டங்கள் என்னங்கிறது புரியும். மாடு தெள்ள தெளிவா எந்த மாடு கறக்கும், எந்த மாதிரி காம்பு இருக்கணும், அந்த மாதிரி அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால நீங்க ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கணுமா, உங்களுக்கு அனுபவம் இருந்தா 100% ஆரம்பிக்கலாம். மத்தவங்க வீடியோ போடுறத வச்சோ அதை போடுறத வச்சோ நீங்க நம்பி இறங்க வேண்டாம். இறங்குனீங்கன்னா 5 லட்சமோ 10 லட்சமோ உங்களுக்கு லாஸ். 100% இதுதான் உண்மையான விஷயம். நான் என்கிட்ட வாங்குங்கன்னு ப்ரொமோட் பண்ண மாட்டேன் யாரையும். மாடு தேவைப்படுறவங்க, மாடு ஆல்ரெடி வச்சிருந்த அனுபவம் இருக்கவங்க, என்கிட்ட ரேட் நியாயமா இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம பண்ணை விசிட் பண்ணி நேரடியா இருந்து தண்ணி திங்குதா தீனி குடிக்குதான்னு செக் பண்ணி பார்த்து வாங்க. தமிழ்நாட்டிலேயே யூடியூப்ல வீடியோ போடுற ஒரே ஆள்ல ரேட்டு சொல்லி போடுறது நம்ம தான். நம்ம பண்ணையில என்னைக்குமே நியாயத்துக்கு குறை இருக்காது. மாடு தெளிவா இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்க, 100% பண்ணி கொடுக்கலாம். மாட்டு வியாபாரினா வந்து ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அதாவது எல்லா பொருளுக்கும் இரும்புல இருந்து கார்ல இருந்து பைக் வரைக்கும் டீலர்ஷிப் மூலியமா தான் சேல்ஸ் நடக்கும். டைரக்டா யாருமே ஓனரை கண்டுபிடிச்சு போய் வாங்க முடியாது. அப்படி உங்க பக்கத்துல இருக்கிற காட்டுல நீங்க போய் வாங்கணும்னு நினைச்சா உங்களுக்கு அது நல்ல மாடா இருக்குமா, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாடா இருக்குமான்னு தெரியாது. ஒரு டீலர்கிட்ட போனாதான் ஒரு 10 வகையான பைக் இருக்கு, 10ல பார்த்து ஒன்று எடுக்கலாம். அந்த மாதிரிதான் மாட்டு டீலருங்கிறது அதுவும் ஒரு தொழில் தாங்க. எங்களுக்கு குறுகிய லாபம் வச்சுதான் நாங்க தொழில் செய்யறோம். வேணுங்கிறவங்க வாங்க. அனைத்து விதமான கேரண்டிகள்லயும் நம்ம மாடு சேல் பண்ணி கொடுக்குறோம். உங்க பண்ணைக்கு வந்த காலையில வந்த சாயங்காலம் வரைக்கும் இருந்து செக் பண்ணலாமா? ஒரு நாளும் இல்ல, ஒரு நாளுங்கிறது 2 நாள் கூட இருக்கலாம். நம்ம பண்ணையில தங்கறதுக்கான வசதி இருக்குது. வந்தீங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மாடு தீனி திங்குதா, தண்ணி குடிக்குதா, மேயுதா எல்லாம் செக் பண்ணி பார்த்து பிடிச்சிட்டு போங்க. சும்மா ஏனா தானே தின்னும் பிடிச்சிட்டு போ அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்கிட்ட வாங்கினவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பொறுமையா நிதானமா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பணத்தை சொல்ல மாட்டேன், இவ்வளவு ரேட்டுலாம் சொல்ல மாட்டேன். போங்கம்மா, ஃபர்ஸ்ட் உங்க மனசுக்கு திருப்திப்படுதா, மேயுதா, தண்ணி குடிக்குதான்னு ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வாங்கம்மா, அப்புறமா வாங்க ரேட்டு பேசிக்கலாம். 15 முன்ன பின்ன உங்க நீங்க இடத்துக்கு மதிச்சு வந்துட்டீங்க, உங்களை நான் வெறுங்கையில விட்டு அனுப்புறதுல நியாயமான முறையில் நல்ல ரேட்டுக்கு பண்ணி தரேன் தான் நான் சொல்லுவேனே தவிர மத்தபடி நான் வந்து எடுத்த கவுத்தனெல்லாம் யார்ட்டையும் நான் பேச மாட்டேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு வார்த்தை சுத்தமா இருக்கும். டைரக்டா நம்ம பண்ணிக்கு வாங்க, பண்ணி கொடுத்துறேன். என்னாச்சு, இந்த மாடு நம்ம அதிகம் நடக்கடிக்க முடியாது. நல்ல ஜெர்சி கிராஸ் டைப் மாடு. அடி வயிற்றுல இருந்து அரை வரைக்கும் மடி எடுக்குது. நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். மாட்டை வந்து வெளியே கட்ட முடியாது, கண் கொட்டு போயின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இப்படி சீரியஸாவே கண்ணு முன்னாடி எடுத்த மாடை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அடி அறையில இருந்து மேல வரைக்கும் மடி எடுத்திருக்குது. நல்ல கறவை இருக்க மாடுங்க, நல்ல ஜெர்சி மாடுங்க, கறவை இருக்க மாடுங்க. 100% மடி எடுக்கும். இந்த மாதிரி மாட்டுக்கும் மடிக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற கணக்கா தான் இருக்குது. குறுங்கால் டைப் மாடு, 17 லிட்டர் கறவை, தண்ணி தீனி 100% உத்தரவாதம். கறவை 17 லிட்டருக்கு 100% உத்தரவாதம். மடி கெப்பாசிட்டி பாருங்க, வேற ஒருத்தர் 25 லிட்டர் கூட சொல்லி வித்து போடுவாங்க. நாம அவ்வளவு சொல்ல கிடையாது, ரொம்பவே ரீசனபிளா சொல்றோம். யாரும் துணிஞ்சு வாங்க. இன்னும் கண்ணு போறதுக்கு 1 நாள் 2 நாள் தான் டைம் இருக்குது. இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய ரேட் 74,000 கேட்கறோம். முன்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். டாப் குவாலிட்டி ஜெர்சி குறுங்கால் டைப், நல்ல கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். வெயிலுக்கு எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில கிராஸ் டைப் மாடு, HFல நல்ல பேட்ச் இருக்கக்கூடிய மாடு, சுழி சுத்தமா இருக்குது. இதனோட பல் அமைப்புன்னு கேட்டீங்கன்னா 6 பல்லுக்கு 2 ஆணையத்துக்கு
சினையா இருக்குது. இன்னும் கண்ணுன்ற டைம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாள்ல கண்ணு இறங்கும். மாட்டோட கறவை திறன் பாத்தீங்கன்னா 2 நேரமும் காலையில 10 சாயங்காலம் 10 கறக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்க மாடு. மெயினா இந்த மாட்டுல ஒரு ஸ்பெஷல் அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பண்ணைக்குள்ள வச்சு வளர்த்துற மாடு இல்ல, நம்மள மாதிரி ஒரு விவசாயி கிட்ட வளர்த்துற மாடு. எதை வச்சு சொல்றீங்க? வாங்கினோம்ல, வாங்கின இடம் தெரியுமில்ல, அவங்க பண்ணையெல்லாம் கிடையாது, HF மாடு வளர்த்துறவங்க, ஆனா தோட்டத்திலே வச்சு வளர்த்தக்கூடிய ஆளுங்க. அதனால இந்த மாடு வந்து கொஞ்சம் கிளைமேட் அடாப்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நம்ம எப்பயும் போல இயற்கையா வளர்த்தனாவே போதுங்க, ஷெட் அமைப்பு போடணும்னு அவசியம் இல்லை. 87,500 ரூபாய். வேணுங்கிறவங்க வாங்க பண்ணிக்கலாம். நேரம் 10 கறக்கும். டாப் குவாலிட்டி HF தெளிவான மாடு, நல்ல நேல் நெட்டான மாடு, நல்ல நம்ம பண்ணையிலேயே ரொம்ப நல்ல குவாலிட்டியான மாடு. ஆல் பிளாக் ஹோல்ஸ்டீன் டைப்பு, சுழி சுத்தமான மாடு. அப்படியே காம்புக்கான கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. 4 காம்பு அப்படியே அச்சுல ஊத்துன மாதிரி ஒரு அடிக்கு ஒரு காம்பு விழுந்திருக்குது. நல்ல அருமையான பால் தார, தண்ணி தீனிக்கு தெளிவான மாடு, சுழி சுத்தமான மாடு. பல் வந்து கடை முளப்பு, 2ஆம் நீத்து, நேரம் 10 கறக்கும் மாடு. ஆல் பிளாக் HF ஹோல்ஸ்டீன் ரகத்தை சேர்ந்த மாடு. இது சுத்த கருப்பு, சுத்தக்காரி. அதாவது சுத்தக்காரினா இதோட பிரீடு வந்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்னு சொல்லுவாங்க. பேர்லயே வருது இல்லையா, கருப்புன்றதுதான். ஆனா கறவைக்கு நல்லா இருக்கும், ஃபேட்டஸ்னஸ் நல்லா இருக்கும், தண்ணி தீனிக்கு நல்லா இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். நல்ல நீல நெட்ல நல்ல பெருவட்டான மாடு, ரட்ட முதுகு மாடு, நல்ல வால் தோரண, கால அமைப்பு அனைத்து இந்த மாட்டுல தெளிவா இருக்குது. குணத்துக்கு பாருங்க, தங்க ரதம் மட்டும் ஆப்போசிட் சைட்ல கை வச்சு கட்டுறேன். குணத்துக்கு தங்கமான குணம். பால் தர பாருங்க, ஆப்போசிட் பால் தர, அந்தாண்ட ஒரு பால் தர, 2 பால் தர இருக்குது. நேரம் 10 கறக்கும். ஃபேட்டஸ்னஸ் நல்லா இருக்கும், கெப்பாசிட்டியான மாடு. ஆல் பிளாக் ஹோல்ஸ்டீனுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 84,000 ரூபாய். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். வேணுங்கிறது கூப்பிடுங்க. இது வந்து கிர் கிராஸ் மாடு, கிர்ரே கிடைக்க மாட்டேது, டிமாண்டிங்கான கிர்ரா இருக்கு. 2ஆம் நீத்து, பல்லு அரைக்கடை, சுழி சுத்தமான மாடு, டாப் குவாலிட்டியான கிர்ரு, நல்ல சரியான மடி செட்டு, குணத்துல தங்கம். ஈன்றதுக்கு நாட்கள் பக்கமா இருக்குதுங்க பாருங்க. குணத்தை பாருங்க, தங்கம், தங்க சேலை தோத்து போயிடும். பாக்க பயமா இருக்கா? பாக்குறதுக்கு கிர் பயமா தான் இருக்கும், ஆனா அது பழகி பார்த்தா அது குணத்துல தங்கம். தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும், சுழி சுத்தமா இருக்கும். 2ஆம் நீத்து, பல்லு அரைக்கடை, 18 லிட்டர் பால் வரும். இன்னும் கண்ணு போட 2-3 நாள் தான் டைம் இருக்குது. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 68,000, ரொம்பவே கம்மி. பொதுவாகவே கேட்குறாங்க, ஏன்டா நீ 68,000க்கு 20 லிட்டர் மாடு கொடுக்குற, 80,000க்கு 5 லிட்டர் கறக்கிற மாடு கொடுக்குறன்னு கேட்குறாங்க. பாலுக்கு விலை கிடையாது. மாட்டோட கரண்ட் தோரணையும், மாட்டோட கெப்பாசிட்டி, மாட்டோட ஜாதி தான் மாட்டோட விலையை நிர்ணயிக்கும். நாங்கள் சேலம் மாவட்டம், ஆத்தூர் வட்டம், பெத்தனமலை தாலுகா. எங்கள் யூடியூப் சேனல் மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மாடு வந்து இப்போ ஒரு மாடு வாங்கலாம் வந்தோம். கை ரேஸ் எப்படின்னு பார்த்துட்டு அடுத்தது வந்துட்டு அடுத்த வாரம் இன்னும் 2 மாடு பிடிக்கலான் இருக்கோம். சொன்ன ரேட்டுக்கு நல்லா படிச்சு கொடுத்துறாரு, நல்ல ராசியான கை. இது வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி கடாசமா இருக்குது ஃபேஸ். அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்தப்போ பார்த்தேன், எல்லா மாடும் பார்த்ததுல இவங்க நல்லா ஃபேஸ் நல்லா இருந்துச்சு இல்ல, சரி அதனால அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள போய் பார்த்தோம். அவங்கள பார்த்தது சரி இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இதே ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டோம். இது குணத்துக்கு எப்படி இருக்கு? குணத்துக்கு நல்லா இருக்கா? அதெல்லாம் சூப்பரா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா ஜாலி டைப்பே, நல்லா அழகா பழகுது. அது மாதிரி ரொம்ப நாளா பழகுன மாதிரி பழகுது. அவள பேரு லட்சுமின்னு வச்சிருக்கோம். அண்ணா வந்துட்டு சொன்ன மாதிரி நல்லபடியா பண்ணி கொடுத்தாரு. யூடியூப்ல பார்த்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். நல்லபடியா பேசி நல்லா முடிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வாரத்துல இன்னும் 2-3 மாடு வந்து பிடிச்சிக்கலாம்னு சொல்லி பாக்குறோம், நினைக்கிறோம். பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க? பால் 20 லிட்டர் சொல்லிருக்காங்க. காலையில 10, சாயந்தரம் 10. ஏற்கனவே மாடு வச்சிருந்தோம். 2 மாடு இருந்துச்சு, குடுத்துட்டோம். திரும்ப வீட்டுக்கு வேணும் தேவைன்ட்டு இந்த மாடு இப்ப வந்து நான் பிடிக்க வந்திருக்கேன். இந்த மாடை செக் பண்ணீங்களா? ஃபுல்லா செக்அப் எல்லாம் பண்ணீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு. செக் சாப்பிடுது என்னங்கறது எல்லாமே செக் பண்ண கூட்டிட்டு போய். வெயில் எல்லாம் தாங்குமா அந்த மாடு? எப்படி கிளைமேட் தாங்கன்னு தான் அண்ணா சொல்லி இருக்காரு. இந்த கருப்பு உள்ள மாடு வாங்குவாங்க, நீங்க செவல வாங்கிருக்கீங்க. செவல தாங்க ராசிங்க. செவல கண்டிப்பா வேணும்னா அதுதான், அது நல்லா மெயினா வாங்கலான் இருந்தேன். சரி, மாடு ரொம்ப பிடிச்சிட்டு போலுக்குண்ணா. பிடிச்சிருக்குதுங்க. குழந்தை மாதிரி பழகுதுல. ஏன் லட்சுமின்னு வச்சுங்க? லட்சுமி என்ன ஃபேஸ் அந்த மாதிரி இருக்குங்கண்ணா, லட்சுமி கராசமா இருக்குது. அதனாலதான் எங்க கிட்ட இருக்க மாட்டுக்கு தெரியும் அந்த பேர் வச்சது இல்ல. சரி பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான். இப்ப நம்ம ஒரு புதுசா வீட்டுக்குள்ள போனோம்னா, வாடகைக்கு போனாலும் அந்த மாதிரி வந்துட்டு கலையா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஃபேஸ் பார்க்கறது நல்லா கலையா இருந்துச்சு. அதனால அம்மா தான் ஜாஸ்தி மாட்டுக்கிட்ட இருப்பாங்க. பால் பேசுறது எல்லாமே அம்மா தான் பாத்துவாங்க. சரி நாமளும் கொஞ்சம் கூட இருந்தோம்னா நாமளும் கொஞ்சம் பழகிக்கலாம் இல்லைங்களா. அதனால அம்மா, அப்பா, அவர் எங்க வீட்டுக்காரு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அம்மாவுக்கு? அதெல்லாம் கண்டிப்பா கேளுங்க, அவங்களே கேளுங்க ஹெல்ப் பண்ணுவா இல்லையான்ட்டு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாயிலா ஜீவனா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் வந்து சிந்தி கிராஸ். சிந்தி கிராஸ்னா என்னன்னா, அதாவது சில பேர் எனக்கு மொட்டை மாடா தான் வேணும்னு கேட்பாங்க. ஆனா சில பேர் ஊர் கிளைமேட் அடாப்ஷன் பத்தாது, மொட்டை மாடு இழப்புவாங்க.
இதுவே வந்து சிந்தி கிராஸ் மாடுனா எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும், நம்ம எதிர்பார்க்குற கறவையும் கொடுக்கும், வெயிலுக்கும் நல்லா தாங்கும். மெயினா இதுல டிகிரி வந்து டாப் குவாலிட்டியா இருக்கும், டிகிரி 8 அடிக்கும். எங்கேயுமே கிடைக்காது சிந்து கிராஸ் மாடு 77,000. அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்தலாம், வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம். மடி வந்து நல்லா சூப்பரா மடி வச்சிருக்கு, ரெட்டவரி மடி அமைப்பு எடுத்திருக்குது. காம்பு வந்து நல்ல பிசுறு காம்பு, கறக்கிறதுக்கு நல்ல பூ போல இருக்கும், தண்ணி தீனிக்கு நல்லா இருக்கும். குணத்துக்கு தங்கமான மாடு, குணத்துக்கு பயந்து தேவை. பால் தர எல்லாம் சூப்பரா இருக்குது. 6 பல் 2 அணித்து கறக்க பிடிக்கும். இந்த காம்பு சூப்பரா இருக்கும், நல்லா இருக்குண்ணே. காம்பிடியில் நல்லா இருக்கும். மடி நல்ல பால் கட்டு, மடி தார வந்து பாத்தீங்கன்னா ரெட்டவரி மடி அமைப்பு. மிஷினுக்கு தாராளமா இந்த காம்பு போதுங்க. பை கட்டு பாருங்க, முன்னாடி ஒரு பை கட்டு, பின்னாடி ஒரு பை கட்டு விழுந்திருக்கு, நடுவில் ஒரு பை கட்டு. அதனால இந்த மாடு வந்து கறவைக்கு ஏமாத்தாது. ஒரு 8, 9, 17 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். சிந்தி கிராஸ் ஃபேட்டஸ் தொந்தரவு இல்லாம கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கக்கூடிய இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு 77,000. மார்க்கெட்ல எங்கனாலும் செக் பண்ணிட்டு வந்து வாங்க. நல்ல தோரணையான மாடு, அளவான மாடு, ஃபேட்டஸ் வேணும், வீட்டு பால் ஊற்றணும், ஃபேட்டஸ் வேணும், இல்லை தோட்டத்து முறையில் வளர்த்தணுங்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். ஜெர்சியில நல்ல நாட்டு கிராஸ் மிக்ஸா இருக்குது. சுழி சுத்தமான மாடு, பல்லு அரைக்கடை, 2ஆம் நீத்து மாடு, 15 லிட்டர் கறவை கேரண்டி, கண்ணு போட 10 நாள் டைம் இருக்குது. மாடு தெளிவான மாடு, நல்ல காம்பு இடைவெளி எல்லாமே சூப்பரா இருக்குது. மடி வைக்கிறனே மாட்டை வெளியே கட்ட முடியாது. நல்ல கலர், சுத்த செவலல்ல ரெட்டின் ரத்த செவலை. குணத்துக்கு பாருங்க, பச்சை குழந்தை ரவை கூட எடை வைக்காது. மாடு தண்ணி தீனிக்கு அவ்வளவு குணமா இருக்கும், கறக்கிறதுக்கு அவ்வளவு சாஃப்டா இருக்கும். காம்பு எத்தனாவது ஈத்து? 2ஆம் ஈத்துங்க. சுழி சுத்தமா இருக்குது. ரேட் எங்கேயுமே விசாரிச்சுக்கோங்க, கிடைக்காது. கண்ணு போட 15 நாள் டைம் இருக்குது. பால் 15 லிட்டரு. இந்த மாட்டோட விற்பனை விலை 59,000. தண்ணி தீனிக்கு பட்டை இது கிளப்போம். நம்ம மாடு என்னைக்கு நம்ம சொல்றதுதான் ஜெர்சி டைப்ல காட்டு மேய்ச்சல் மாடுதான். நாங்க நாமக்கல் மாவட்டம் தான். உங்க நாமக்கல் பக்கத்தோடி நிறைய வியாபாரிகள் இருக்காங்களா? இருக்காங்கண்ணா. இவரை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க ஹரியா? அதாவது அண்ணனுடைய வார்த்தைகள் சுத்தமா இருக்கு, அதே மாதிரி நம்ம வாங்குற பொருளும் சுத்தமா இருக்கு, கரெக்டா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை தான் வாங்கணும். எப்படி பேசுறாரு வந்து டீலிங் எப்படி இருக்கு? நல்லா அனுசரணையா நல்லா தெளிவா பேசுறாரு, நம்பிக்கையா பேசுறாரு. உங்களுக்கு வந்து மாடு வந்து பிடிச்சிட்டு போறது பெருசு இல்லை, நீங்க வளர்த்துறது நல்லா வளர்த்தணும். அதுல ஏதாவது ப்ராப்ளம்னா அதை நான் பாத்துக்கிறேன், நானே திருப்பி எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. எங்கனால தப்புன்னா கிடையாது, அவரு கொடுத்த மாதிரியே இதுல ஏதாவது பால்ட்டுனா நான் திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேரண்டியா சொல்றாரு. அதே மாதிரி பால் வந்து ஒரு 5 லிட்டர் சொல்றாருங்கண்ணா, 15 லிட்டருக்கு வந்து குறைஞ்சா அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லி கேரண்டி கட்டி கொடுக்குறாரு. இந்த யாருமே அந்த மாதிரி கொடுத்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இந்த வார்த்தையை சொன்னது இல்லை. மாட்டுக்கு வந்து கேரண்டி கட்டுறது இவர் ஒருத்தர் கட்டுறாரு. எந்த வியாபாரியும் ரிட்டர்ன் சொன்னாங்களா? ரிட்டர்ன் எடுப்பேன் இந்த மாதிரி எந்த வியாபாரியும் சொல்லல, யூடியூப்லயும் சொல்லல, எதுலையுமே சொல்லல. யூடியூப்ல 3 மாசம் முன்னாடி பசங்க நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இவருடைய வார்த்தைகள் சுத்தமா இருக்கு. பணத்துக்காகலாம் இவர் வார்த்தை வந்து தப்பா பேசல, சொன்ன நேத்தியில் போட்டு வச்ச மாதிரி கரெக்டா சொல்றாரு, அதே மாதிரி நடந்துக்கிறாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு 100க்கு 100 வரை நம்பிக்கை இருக்குண்ணா. அந்த நம்பிக்கையில் தான் வந்து இந்த மாடு வந்து நாங்க சேர்ச்சன் பண்ணிருக்கிறோம். கண்டிப்பா இந்த மாடை நாங்க அண்ணன்கிட்ட பண்ணிருக்கோம். வாங்கியாச்சுண்ணா. எத்தனை மாடு வளர்க்கீங்க நீங்க அங்க ஊர்ல? ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனுடைய கைராசி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது அண்ணன்கிட்ட தான் வாங்குறோம். இவர்தான் உங்களுக்கு பிடிச்ச கைராசி வியாபாரி? ஆமா, இவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க மாடு எங்க கடுதாரிக்கு வந்து மாடு வருது. அண்ணன் கடுதாரி இருந்து ஃபர்ஸ்ட் டைம் 10 ரூபா முன்ன பண்ணாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு, நான் நல்லா பிடிச்சிருக்கு. குழந்தை மாதிரி பாருங்க, வந்தோடனே பக்கத்துல வந்து நின்றுச்சு. இது பாக்க பயமா இருக்க மாடு, பாக்குறதுக்கு ஆக்ரோஷமா இருக்குது, ஆனா குழந்தை மாதிரி வந்து பக்கத்துல நினைச்சுனா அப்படியா, அதனால நீட்டா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. மேய்ச்சி பாத்தீங்களா? தண்ணி செக் பண்ணீங்க நீங்க? மாடு பிடிச்சிட்டு போய் அங்க பிள்ளைகள் விட்டு மேய்ச்சி பார்த்தா வெறும் இந்த காஞ்சி போன பிள்ளை திக்குது. குணமான மாடுனா, அதாவது எத்தனையோ யூடியூப்லாம் பாக்குறோம்னா, ஆனா இந்த மாதிரி நம்பிக்கையா பேசணும் இவர் ஒருத்தர் தான் பேசிருக்கிறாரு. தெளிவா இருக்கு, சொன்ன மாதிரி இருக்கு. மத்தவங்களும் இவரை நம்பி மாடு வாங்கலாமா? தாராளமா 100% கண்டிப்பா இங்க வந்து வாங்கலாம். ரொம்ப கைராசியான வியாபாரினா, குணத்திலயும் நல்ல தங்கம், ராசிலையும் கைராசி. ஏற்கனவே போன்ல பேசியிருந்தோம். இப்ப வந்து சொன்னாரு, அவர் வந்து ஒரு 63, 64 சொன்னாரு. இருந்தாலும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மாடு எடுக்கிறீங்க, உங்களுக்காக நான் வந்து கம்மியா தரேன்னு சொல்லி 66க்கு சொல்லி இது பண்ணிருக்காரு. சூப்பர். மாடு 70 ரூபாய்க்கு மேலதான் மாடு இருக்குன்னு சொன்னாங்க. போல நான் சந்தையில போய் எடுக்கிறது வந்து நம்மள ஏமாத்தி போவாங்கண்ணா. வியாபாரி வந்து கமிஷனுக்காக கை மாத்தி விடுற. அப்படியே அந்த மாடுடைய ராசி எப்படி என்னன்னு தெரியாது, ஏதாவது நோய் இருக்குமா என்ன இருக்குமா, பால் எப்படி பேசுறது, பால் பேசுறது நிக்குமா நிக்காதுன்னே தெரியாது. இங்க வந்து எல்லாத்துக்குமே அடிச்சு கேரண்டி கொடுக்குறாரு இல்லைங்களா. பிஸ்கெட்ல வெள்ளை கலர் வர்றது ரொம்பவே ரேரு. அதுலயும் ஜெர்சியில நல்ல கிராஸ் டைப்பான மாடு, நல்ல முக லட்சணம், நெத்தியில அழகான வெள்ளை இருக்குது, தெய்வ கடாட்சமா இருக்குது. இன்னும் கண்ணு போறதுக்கான டைமிங் 10 to 15 நாள் டைம் இருக்குது. தண்ணி தீனிக்கு பிரமாதமா இருக்கும். பாருங்க, வெறுஞ்சாடி எந்த நக்கு நக்குது, அந்த அளவுக்கு தெளிவான மாடு. தண்ணி தீனிக்கு சுத்தமா இருக்குது. நேரம் 8 கேரண்டி கொடுத்துடலாம். 9 கறக்குன்னு சொன்னாங்க காட்டுக்காரங்க. நம்ம 8 கேரண்டி கொடுத்துடலாம். மடி வரப்ப மாட்டை வெளியவே கட்ட முடியாது, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியான மாடு. இது வந்து ஜெர்சி கிராஸ்ல பிஸ்கெட் கலருங்கிறது பொதுவாகவே எல்லாருமே லைக் பண்ற கலர். அந்த பிஸ்கெட்லயுமே இது வந்து வெள்ளை இருக்கிறதுனால நல்ல
டிமாண்ட் அதிகம். குணத்துக்கு பாருங்க தங்க மாதிரி, ஒரு தொந்தரவு இல்ல. ஒரு தொந்தரவும் இல்லை. மாடு நல்ல கெப்பாசிட்டியான மாடு, வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து 77,000. பண்ணைக்கு ஆகும், காட்டுல விவசாயிகளுக்கு ஆகும். ஃபேட்டஸ்ட் இந்த மாட்டில் டாப் குவாலிட்டியா இருக்கும். டிகிரி அடிக்க நல்ல டிமாண்டிங் கலர் இது. வேணுங்கிற கூப்பிடுங்க. 2 பிஸ்கெட் வெல்ல நம்ம கேட்கக்கூடிய ரேட் 77,000. மாடு வளர்க்க தெரியாதவங்களுக்கு கூட வாங்கணுங்கிற அளவுக்கு ஆசை வரும். நல்லா பாருங்க, கிளி கொம்பு, சுழி சுத்தம், மாடு எப்படி அழகான பொட்டு, நல்ல தலைஜாடை, தெளிவான மாடு. அதுவும் ஹோல்ஸ்டீன் ரகத்துல கிடைச்சிருக்குது. ஜெர்சியில நல்ல கிராஸ் டைப்ல ஹை ஈல்டிங் கவ். அது ஹை ஈல்டிங்னா அதிக பால் கறவை வரக்கூடிய மாடுன்றதா ஹை ஈல்டிங் கவ்னு சொல்லுவோம். நேரம் 10 கறவைக்கு உத்தரவாதம், தண்ணி தீனிக்கு உத்தரவாதம். பால் தர பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. சுட்டி பாண்டு பாருங்க, மடி செட்டு எப்படி பாருங்க, காம்பு கட்டு பாருங்க, அடிக்கு ஒரு காம்பு, கருங்காம்பு. அதே மாதிரி காம்பு அவ்வளோ சாஃப்டா இருக்கும். நேரம் 10 கறக்கக்கூடிய இந்த பிரீட் ஜெர்சி கிராஸ்க்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 87,000. இது மேய்ச்சல் முறையில வளர்த்தன மாடு. இது எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மகாலட்சுமி கிராசமா இருக்கும். முக லட்சணத்துக்கும் சரி, குணத்துக்கும் சரி, மடி செட்டுக்கும் சரி. 10 பேர் பார்த்தாலும் 10 பேர் நின்று வேடிக்கை பார்க்குற அளவுக்கு கெப்பாசிட்டியான மாடு. கறவை திறன் கேட்டீங்கன்னா நேரம் 10 கறவை வரும். 9 கேரண்டி கொடுத்தலாம். சுழி சுத்தமா இருக்குது. என்ன ரகம் என்னாச்சு? ஜெர்சி கிராஸ். இந்த மாடு வெயிலுக்கு தாங்கும், மழைக்கு தாங்கும், எல்லாத்துக்கும் தாங்கும். மேய்ச்சல் முறையில வளர்த்தப்பட்ட மாடு. எப்படி மேயுது பாருங்க, செம்மண் மேய்துன்னு. மேயறதுக்கு இந்த மாடு சோட்டு மாடு இவ்வளவு மடி அமைப்பில் நல்லா மேயற மாடு கிடைக்கணுமே. 100 மாடு தான் மேயும். நல்லா கெப்பாசிட்டியா இந்த மாடு வந்து நல்லா வளர்த்திருக்காங்க வளர்த்துனவங்க. காம்பு என்ன காம்பு வந்து பூக்காம்பு, அப்படியே கறக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். காம்பு பாருங்க, நல்லா 2 இன்ச்சு காம்பு. மிஷினுக்காகவும் கைக்காகவும் அடிக்கு ஒரு காம்பு. இதான் உதாரணம் இதான். இது இடைவெளி எப்படி இருக்கு, நீட்டம் எப்படி இருக்குது, மடி தாரம் எந்த அளவுக்கு இருக்குதோ இந்த மாடு கறவைக்கு ஃபெயிலியரே ஆகாது. நேரம் 10 கறவை வரும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 79,000. அதை முன்ன பின் அனுசரிச்சு கொடுத்துடலாம். திருச்சி மாவட்டம் குப்பமட்டிங்கிற ஊர் 2 மாடு வாங்கணும் இருந்தோம். எத்தனை வாங்கியிருக்கீங்க? 2 மாடு வாங்கிட்டோம். சந்தையில போனா நம்ம வந்து மாடு தரம் இல்லாத மாடு தான் வருது. ஏமாத்தி சொல்லி வித்துடுறாங்க. அதனால மாடு அங்கே வாங்குறது இல்லை. சந்தையில் எப்படி வியாபாரிகள் ஏமாத்திருதான்னு சொல்றீங்களா? ஆமா, இப்ப இன்னைக்கு 10 லிட்டருக்கு 15 லிட்டருக்கு 20 லிட்டருக்கு சொல்லி மாட்டு வித்துடுறாங்க. அதே ரேட்டுக்கு அங்க போய் கறக்க மாட்டுக்கு. அங்க போனா வந்து நேரம் வந்து 5 லிட்டர் 4 லிட்டர் தான் பாலே வருது. சந்தையில நேரம் 12 லிட்டர் சொன்னாங்க. இன்னும் நேரம் 6 லிட்டர் சொன்னாங்க. ஆனா எவ்வளவு வந்துச்சு? அந்த மாடு 1.5 லிட்டர் 2 லிட்டர் பாலே வந்தது. பால் வரவே இல்லை. மாடு நீ வீட்டில் வச்சிருக்கேன். 3 மாடு அப்படி வச்சிருக்கேன். பால் வரவே. எவ்வளவு வாங்கினீங்க ரேட்டு ஒவ்வொரு மாடும்? ஒரு மாடு 52 ரூபா 53 ரூபா வாங்கணும். அப்போ ஏமாத்திட்டீங்க சந்தையில வாங்கி. யூடியூப் சேனலை பார்த்து இங்க வந்து இன்னைக்கு தான் வந்து மாடு விட்ட வாங்க. இவர் என்னெல்லாம் கேரண்டி சொல்லியிருக்காரு? இவர் பால் கேரண்டி சொல்லியிருக்காரு. மாடு தரமான மாடு சொல்லியிருக்காரு. பால் அந்த ரேட்டு அந்த சொன்ன பால் மாட்டு ரேட்டு இருக்குன்னு சொல்லிட்டாரு. மாடு வளர்ப்பு சில தோல்வின்னு சொல்றாங்களா? அதுதான் உங்கள்கிட்ட கேட்கறேன். தோல்வி சரியா வேலை பார்க்காம விட்டு மாட்டை கட்டி போட்டு அங்கேயும் போயிட்டு சுற்றி இருந்தால் அப்புறம் மாடு தோல்வி தான் ஆகும். மாட்டுக்கு எதுவும் வாங்கி போடாம அவங்க சொல்றத வாங்கி நம்ம மாட்டுக்கு போடுற தீவனத்தை கட்டா போட்டால் அந்த பால் வரும். எதுவுமே போடலன்னா பால் வராது. உண்மையிலே மாடு வளர்ப்புல ஜெயிக்கலாமா? என்னாச்சு? கஷ்டப்பட்டா ஜெயிக்கலாம். அதான் சந்தையில் அதான் விற்க முடியும். அவங்கள்ட்ட கொண்டு நம்ம கேரண்டி கொடுத்து வாங்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த மாடு 10 லிட்டர் வரும், திருப்பி கொண்டு அவங்கள்ட்ட விட முடியாதுல்ல. அது யாருன்னு பார்த்து விட முடியாதுல்ல. சந்தை விட்டு வெளியே வந்தா கேரண்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க அந்த காசை ஒண்ணு கேட்க முடியாது. ஏன்னா 2 ரூபா கூட சந்தை வியாபாரம். 2 ரூபா கூட கொடுத்துங்க மாடு வாங்கினா பால் வரலன்னு சொல்லலாம். அதான் 1000 வியாபாரிங்க வருவாங்க. அவங்க கமிஷனுக்கு வேலை பார்ப்பாங்க. பணத்தை கொடுத்துட்டு மாட்டை விட்டு வந்துடுவான். பார்த்தா அந்த பால் கலக்காது. சில பேர்த்துக்கு பால் சூட் ஆகுது, சில பேர்த்துக்கு மாடு சூட் ஆகுது, சில பேர்த்துக்கு ஆகல. யூடியூப் சேனலில் பார்த்தேன். அங்கேயும் இங்கேயும் விற்கிது. மாடு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தெரிஞ்சுது. இப்போதான் ஃபர்ஸ்ட் முறை வாங்கிட்டு போகிறேன். திருப்பி நான் மாடு நிறைய வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். அண்ணன்ட்ட சரி வாங்க நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. இது வாங்கிட்டு எப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நல்லா இருக்கு மாடு வாங்க. எல்லாமே இங்கே வாங்கலாம்னு இருக்கோம். எங்கள் ஏரியா நான் இப்போ வாங்கிட்டு போனால் எங்கள் ஏரியா நிறைய வந்து வாங்குவாங்க. வீட்டை கையில் எனக்கு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் மாடு வாங்க வந்திருக்கேன், வாங்கிட்டு போறேன். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நேரம் 10 கறவை வரும். உடல் தோரணை பாருங்க, வாழமைப்பு பாருங்க, மாட்டோட கொம்பு தலைவாட்டு எல்லாமே இந்த மாட்டுல பக்காவா இருக்குது. நல்ல குவாலிட்டியான மாடு. தண்ணி திணிக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. சுழி சுத்தமா இருக்குது. பல்லு அரைக்கடையா இருக்குது. குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி வெயிலுக்குலாம் நல்லா தாங்கும். வெயிலுக்குலாம் எந்த தொந்தரவும் பண்ணாது. ஈத்து வந்து 2ஆம் ஈத்து. பல்லு அரைக்கடை. கண்ணின 15 நாள் டைம் இருக்குது. உதைக்குமோ முட்டுமோன்னு பயந்து தேவையில்ல. மேஞ்சிட்டு இருக்கிற காட்டுல குண்டான எடுத்து போய் வச்சு பால் கறந்துட்டு வந்துடலாம். எல்லாம் குணம் பார்த்து வாங்குவீங்களா? கண்டிப்பா குணம் பார்க்காம மாடு எப்படி வாங்க முடியும்? நல்லா இருக்கு. பால் தர பாருங்க, நல்ல அருமையான பால் தர நல்ல மாடு. பைக்கல் லூஸ் பாருங்க, ஃபுல்லா மடி வச்சுதான் கண்ணு இருக்கும். நம்ம சென மாடா குடிக்கீங்க, என்ன காரணம்? சென மாடு என்னைக்கு வாங்கினா மட்டும்தான் போற இடத்துல செட் ஆகும். கன்று போட்ட மாடு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போனா தீனி எடுக்காது. சென மாடு ஒரு 10 நாள் இருந்து கண்ணு போடுற மாடு நல்ல தீனி தண்ணி எடுத்து பழகும். அவங்களோடையும் பழவிக்கும், உதைக்காது, கறவைக்கு எத்தாது. சென மாடு ஒரு 10 நாள் கண்ணு போற டைமிங் இருக்க மாடு தான் வாங்கணும். டாப் குவாலிட்டியான இந்த மாடு நேரம் 10 கறவை எடுக்கிற மாட்டுக்கான நம்ம கேட்கக்கூடிய ரேட் 79,000.
நல்ல குறுங்கால் அமைப்பு நல்ல உடம்பு நல்ல நெய் கட்டு மாடு வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். இந்த மாடு வந்து சிந்தி கிராஸ் டைப்பு. சிந்தி கிராஸ்னா என்னன்னா வெயிலுக்கு நல்லா தாங்கக்கூடிய ரகம் தான். ஆனா கொம்புல வேணா மொட்டையில வேணும்னு நல்லா வெயிலுக்கு தாங்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். தெளிவான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு, காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு, சுழி சுத்தமான மாடு, பல் அரைக்கடை, நேரம் 10 கரை வரும். இன்னும் கண்ணு போறதுக்கு 5 நாள் டைம் இருக்குது. குணத்துல தங்கம் வேற எந்த அளவுக்கு குணம் அமைப்பு இருக்குன்ட்டு காம்பு அமைப்பு நல்ல தெளிவான மாடு, நல்ல நெய்க்கட்டுல பெருங்கூட்டு மாடு வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். அது என்னன்னா கொம்பு வந்து சுற்றுப்பாங்க. அதாவது சின்ன வயசுல கொம்பு வந்து சுற்றுப்பாங்க. அந்த சுற்றதை மீறி கொஞ்சமா வளருது பாத்தீங்களா, அதான் வந்து அந்த கொம்பு சின்ன கொம்பு. வேற ஒண்ணும் காரணம் கிடையாது. நேரம் 10 கறக்கக்கூடிய இந்த சுழி சுத்தமான இந்த சிந்தி கிராஸ்க்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 84,000. அதையும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். வேணுங்கிறவங்க வாங்க, டைரக்டா பண்ணை விசிட் பண்ணுங்க, எடுத்துட்டு போலாம். பண்ணைக்கு நல்லா இருக்கு, காட்டுக்கு நல்லா இருக்கு. இந்த மாடு வந்து ஆளினால் எதுக்கு வேணாலும் போட்டு யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியான மாடு. ஆனாச்சு இது வந்து நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. இது வந்து பாத்தீங்கன்னா 8 கறவை கேரண்டி கொடுத்துடலாம். சுழி சுத்தம், பல் அரைக்கடை, கலர் அருமையா இருக்குன்னா பாக்குறதுக்கு. கலர் அருமை, மாடு அருமையான மாடு, குவாலிட்டியில அருமை. 15 நாள் கம்மி இல்லாம கண்ணு போடுறதுக்கு ஆகாது. அதிகபட்சமா 20 நாள் கூட வச்சுக்கலாம். நல்ல நெருப்பு மாதிரி மாடு, ஃபயர் குவாலிட்டியான மாடு, நல்ல தோரணையான மாடு. 8 16 கறக்கும். காட்டுக்காரன் 10 கரைஞ்சிக்கிறான். வெயிலான ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே தாங்கும். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா வெயிலுக்கு தாங்குறது மெயினான விஷயம். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டஸ்னஃப் இந்த மாடுல நல்லா இருக்கும். காட்டு முறையில மேய்ஞ்சு வளர்ந்த மாடு இது நல்லா ஒரே லேடிஸ் கட்டுப்பாட்டுல இருந்த மாடு. நல்ல காம்பு இடைவெளி, பால் தர எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்குது. ஃபயர் குவாலிட்டியான மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து 82,000 கேட்கிறோம். அதையும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். வேணுங்கிற கூப்பிடுங்க. நல்ல மேய்ச்சல் குணம் உடைய மாடு, கிளைமேட்டுக்கு நல்லா தாங்கக்கூடிய மாடு. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ஜெர்சி கிராஸ். டிகிரிக்குலாம் பஞ்சமே இல்லை, நல்ல டிகிரி அடிக்கும். நல்ல மடி இறங்குற ஸ்டேஜ்ல மாடு வந்து நல்ல ரேட்டுக்கு விற்கும். இப்போ வந்து நம்ம தரக்கூடிய ரேட் வந்து ஒரு 5,000 6,000 கம்மியா தான் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, எடுத்துக்கலாம். கிராஸ் டைப் மாடு, சுழி சுத்தமா இருக்குது, பல்ல அரைக்கடையா இருக்குது, தண்ணி திணிக்கு பிரமாதமா இருக்கும். ஃபயர் குவாலிட்டியான மாடு, நல்ல காம்பு இடைவெளி எல்லாமே டாப் குவாலிட்டியில இருக்கு. சுழி சுத்தமா இருக்குது. வால் அமைப்பு, காது அமைப்பு, கொம்பு நாணயம் அனைத்துமே நல்லா இருக்குது. முக லட்சணம் பாருங்க, டாப் குவாலிட்டி. நரம்பு தாரை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. பால் நரம்பா? ஆமா, இந்த மாடு நேரம் 10 கறக்கூடிய மாடு, தண்ணி திணிக்கு அருமையா இருக்கும். குணமடத்துல தங்கமான மாடு, நல்ல மடி எடுத்த கண்ணு இறங்கும். இன்னும் கண்ணு போறதுக்கான டைமிங் வந்து 10 to 15 நாள் டைம் இருக்கு. அதாவது மாட்டுல தெளிவான மாடு இந்த மாடு. ஏப்பா அப்படி சொல்றேன்னா, நல்ல மாடு வந்து கெப்பாசிட்டியான மாடு. 100% ஃபெயிலியருக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும். ஏப்பா நான் அவ்வளோக்கு போட்டவானே இவ்வளோக்கு போட்டவானே ஃபெயிலியர் ஆச்சுன்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபெயிலியருக்குங்கிற ஆப்ஷன் 0.1% கூட கிடையாது. நம்ம தோல் ஷைனிங்கு, மாட்டுல எல்லா அமைப்பும் உண்டு. சுழி சுத்தமா இருக்குது. நேரம் 10 கறவை வரும். கறவை வர்றதுக்கு இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து 77,000 கேட்கறோம். நல்ல வால் பாருங்க, தரையை தட்டுது. இந்த வாருக்கு மாடு என்னைக்குமே ஃபெயிலியர் ஆகாது. வேணும்னு கூப்பிடுங்க, உடனடியே எடுத்துக்கலாம். வாரம் தோறும் நம்ம பண்ணல வெள்ளி சனி கிடைக்கும். 2ஆம் நீத்து நாட்டு கிராஸ் ஆன மாடு. இதோட முக லட்சணத்தை காட்டுங்க ஃபர்ஸ்ட். நல்ல அழகிய பால் கொம்பு, நல்ல தெளிவான சுழி சுத்தமான மாடு, டாப் குவாலிட்டியான ஜெர்சி. கொம்பு அழகு, ஃபேட்டஸ்னஃப்க்கு தொந்தரவு இல்லை. அப்படியே காலையில எந்திரிச்சு இந்த மாட்டு முகத்துல முழிச்சா அப்படியாப்பட்ட ஒரு நல்லது கிடைக்குங்க. மகாலட்சுமி மாதிரி இந்த மாடு. தண்ணி திணிக்கு தெளிவான மாடு, பல்லு 6 பல்லு, 2ஆம் நீத்து, சுழி சுத்தமான மாடு. 2 நேரம் கறவை, 15 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். எல்லா ஊர் கிளைமேட்டும் அடாப்ட் ஆகும். சென்னை, வேலூர், மதுரை எங்க வேணாலும் அடாப்ட் ஆகும். வெயில் பிரதேசத்துக்கு நல்ல மாடு. மலைக்கு, குளிருக்கு எதுக்கு வேணாலும் தாங்கும். ஃபேட்டஸ்னஃப்க்கு நல்லா இருக்கும். குழந்தை பாலுக்கு நல்லா இருக்கும். இந்த மாடு தண்ணி தீனிக்கு எந்த தொந்தரவும் இல்லை. 4 காம்பு பூ போல குணத்துல தங்க மாட்டோம். குணத்துக்கு தான் எல்லாரும். குணத்தை பாருங்க, தங்கமான குணம். உதைக்கிறது முட்டுறது எந்த வேலையும் செய்யாது. தெளிவான மாடு, தண்ணி தீனிக்கு நல்ல மாடு. நாமளே மடியில கை வச்சு புடிச்சு தள்ளனாதான் திருப்பி போகுமே தவிர அப்படி நிக்கும் சிலையாட்டம். பசினா வாய் வச்சு கூட பால் குடிச்சுக்கலாம், அந்த அளவுக்கு குணம். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 72,000. அதை முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம்.